ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம புது வருஷம் பிறக்க போது அதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின வீடியோஸ் தான் போடுவேன். ஒரு சின்னதாக ஜென்ரலான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அன்பு, அறிவு, இந்த ரெண்டு விஷயமும் நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது வளர்ந்துகிட்டே வரும். நம்ம செல்வம் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம கையிலையும் குறையும். வாங்குறவங்களாம் அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் போயிட்டாங்கன்னா வீணாக தான் போயிடும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு அன்பை கொடுத்து பாருங்க, பல மடங்காக அந்த அன்பு நமக்கு வரும். அறிவை கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக நமக்கும் அது பயன்படுறதா இருக்கும், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இது வரைக்கும் சேமிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் வர இந்த புது வருடத்துலையாவது பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ உங்களால் முடிஞ்ச சேவிங்ஸை உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், ரேஷன் ஷாப் எல்லாத்துக்கும் போக பழக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு அந்த ஜென்ரலான விஷயங்கள் தெரியும். படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல, மற்ற எல்லா விஷயங்களுமே அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பேங்க்கில் போனால் ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் போனால் யார்கிட்ட பேசணும், என்ன ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், லோக்கல் லாங்குவேஜோ இல்லை இங்கிலீஷோ எப்படியோ ஒன்று எதில் ஃபில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோன்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். நம்ம அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை பழக்கப்படுத்தணும். எவ்வளோ படிச்சிருக்குங்க, ஆனால் ஒரு செலான் எழுத சொன்னால் கூட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தெரியல. அதுக்கு அடுத்தது சேவிங்ஸுக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும். முன்னெல்லாம் நம்ம சம்பாதிச்சு செலவு போக சேமிப்போம், ஆனால் வர வருஷத்துலையாவது சேமிப்பு போக செலவு செய்யணுங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கணும். மீதி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய ஆளாக முடியவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம சேவ் பண்ணி பெரிய ஆளாகணுங்கிறத பார்க்கணும். அதை இன்னும் சொல்லப்போனால் நம்மோட லாபம்ங்கிறது எதிரியோட லாபத்தை நம்ம கணக்கிடக்கூடாது. நமக்கு அந்த விஷயத்தில் என்ன லாபம் கிடைச்சிது அதை மட்டும் நம்ம பார்த்தா நிறைய விஷயங்களில் நம்மளால் சாதிக்க முடியும். ஒரே ஒரு விஷயந்தான், இப்போல்லாம் எல்லாரும் என்னோட சேஃப்டி, செக்யூரிட்டி, செட்டில்டு அந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த வார்த்தைகள் எந்தெந்த இடத்துக்கு பொருந்துமோ அதுபடி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். தேவைங்கிறது நமக்கு எப்பயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நாம் தேவை எதுக்கு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும். வேல்யூ, நம்மோட வேல்யூவை யார்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும். தெரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் போய் நம்ம வேல்யூவை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா அதுவே நமக்கான மரியாதை குறைச்சலாக போயிடும். அதனால் வேல்யூவை யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணாதீங்க. நம்ம வேல்யூ என்னன்றது நம்ம எதிர இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மாதிரி நான் படிச்சுட்டே இருக்கேன்னா படிச்சுட்டே இருக்கிறவங்க பெரிய ஆளே கிடையாது, அவங்க எல்லாமே பணக்காராயிட முடியாது. அதாவது படிப்பு மட்டுமே எல்லாமே ஆகாது. அதனால் படிப்போடு சேர்ந்த வாழ்க்கை கல்வியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் மரியாதையை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக மட்டும்தான் நம்மளால் பெரிய ஆளாக ஆக முடியும். சேலரி அதிகமாக வாங்குறோமா கம்மியாக வாங்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை, வாங்குகிற சேலரியை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் மட்டும்தான் நம்மளோட நிர்வாக திறமை இருக்குது. நீங்கள் அசட்டாக சேர்க்குற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அது மூலியமாக இன்கம் வரா மாதிரி செய்யுங்க, லயபிலிட்டியாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக தன்னிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. இது எல்லாமே உங்ககிட்ட நான் நியூ இயர்க்காக ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஆண் குழந்தை வச்சுருக்கீங்கன்னா மண்ணில் போடுங்க, பெண் குழந்தை வச்சுருக்கீங்கன்னா பொண்ணில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் பொன்மகன் திட்டமும் ஓப்பன் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாம் சாதிப்போம். நன்றி.